வணக்கம். இந்த வீடியோவில் வீட்டில் நல்ல வருமானம், வளம் மற்றும் நேர்மறை சூழல்கள் நிலைத்திருக்க நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய 5 எளிய ஆன்மீக வழிபாட்டு முறைகளை தான் இப்ப பார்க்க போறோம். வீட்டில் பணவரவு அதிகரிக்க 5 எளிய ஆன்மீக வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் வாங்க. முதல் பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு. சிறிதளவு கோதுமை மாவுடன் நாட்டு சர்க்கரையை கலந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதய நேரத்தில் சூரிய பகவானை மனதார வணங்கி குடும்பத்தில் வளம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். பின்னர் அந்த கலவையை பறவைகளுக்கோ அல்லது பசுமாட்டிற்கோ தானமாக வழங்கலாம். இதை தொடர்ந்து 9 ஞாயிற்றுக்கிழமைகள் செய்து வந்தால் வீட்டில் நல்ல வருமானமும் நல்ல சூழலும் ஏற்படும். பரிகாரம் 2, வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு. ஒரு சிறிய கிண்ணத்தில் சிறிதளவு தனியா, ஒரு விரலி மஞ்சள், 1 ரூபாய் நாணயம் மற்றும் சிறிதளவு பச்சை கற்பூரம் வைத்து பூஜை அறையில் வையுங்கள். மகாலட்சுமியை மனதார வேண்டி வழிபடுங்கள். இதை 48 நாட்கள் வைத்திருந்து பொருட்கள் பழுதானால் புதியதாக மாற்றலாம். இதை செய்வதால் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிட்டும். வீட்டில் நல்ல சுபட்சம் ஏற்பட்டு வருமானங்கள் அதிகரிக்கும். பரிகாரம் 3, புதன்கிழமை வழிபாடு. ஒரு சிறிய பாத்திரத்தில் பாசி பருப்பு, ஒரு முழு ஏலக்காய் மற்றும் ஒரு பச்சை கற்பூர துண்டு வைத்து புதன்கிழமை காலை பூஜை அறையில் வையுங்கள். நல்ல வருமானம், தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப நலன் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். இதை 7 அல்லது 9 புதன்கிழமைகளில் தொடர்ந்து செய்யலாம். இதனால் புத பகவானுடைய ஆசியும் கிட்டும், வீட்டில் வருமானமும் அதிகரிக்கும். பரிகாரம் 4, பலம் வேண்டி வழிபாடு. ஒரு அகல் விளக்கில் சிறிதளவு கல்உப்பு, 3 மிளகு, 3 கிராம்பு மற்றும் 1 ரூபாய் நாணயம் வைத்து வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பூஜை அறையில் வையுங்கள். மனதார பிரார்த்தனை செய்து வாருங்கள். குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பித்திடும். அது மட்டும் இல்லாமல் இதனால் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். கெட்ட சக்திகள் இருந்தாலும் ஓடிவிடும். இதை 9 வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். வீட்டில் நல்ல பணவரவு அதிகரிக்கும். பரிகாரம் 5, தீப வழிபாடு. ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் சிறிதளவு ஊற்றி அதில் 4 லவங்கம் மற்றும் ஒரு சிறிய கற்பூர துண்டு வைத்து தீபம் ஏற்றுங்கள். இதை தொடர்ந்து 5 நாட்கள் செய்து வந்தால் குடும்பத்தில் அமைதி, வளம் மற்றும் நல்ல முன்னேற்றம் வரும். இதனால் பணவரவு அதிகரிக்கும். இவை அனைத்தும் பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் பின்பற்றும் ஆன்மீக வழிபாட்டு முறைகள். பக்தியுடன் வழிபடுவதோடு நேர்மையான உழைப்பும் சேமிப்பும் மற்றும் தான தர்மத்தையும் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட உதவும் என்று நம்பப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. அனைவருக்கும் நன்றி. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.